மனிதர்களாகிய நாம் வாழ வேண்டிய முறை இந்த ஷரியத். எப்படி வாழணும்? காலையில எழுந்ததிலிருந்து ராத்திரி படுக்கிற வரைக்கும், ராத்திரி படுத்ததிலிருந்து காலையில எழுந்திருக்கிற வரைக்கும், வாலிபத்திலிருந்து வயோதிகம் வரை, சிறுபிராயத்திலிருந்து வாலிபம் வரை, பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை தாய்மார்களே அல்லாஹ் சொன்னபடி வாழ வேண்டும். இதற்கு பெயர் தான் ஷரியத். எங்கே இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, இதற்கு மாற்றமாக வாழ்ந்தால் அல்லாஹு தஆலா பரக்கத்தை எடுத்து விடுகிறான். ஷரியத்துக்கு மாற்றமாக யார் வாழுகிறார்களோ அவர்களுக்கு பரக்கத் இருக்காது. தங்களுடைய ஆசைப்படி வாழுவார்கள், தங்களுடைய இச்சைப்படி வாழுவார்கள். எந்த நேரத்தில் என்ன செய்ய தோன்றுகிறதோ அதை எல்லாம் செய்வார்கள். செய்ய தோன்றுவதை எல்லாம் செய்தால் என்ன ஆகும் தெரியுமா சகோதரர்களே? மனிதனுடைய ஆசைக்கு முடிவில்லாமல் ஆகி கடைசியில ஆசையும் தீராது, ஆசையும் தீராது, வாழ்க்கையிலும் இன்பம் முடிவு பெறாது. ஆசை பூர்த்தி பெறுவதற்கு என்ன தெரியணும், என்ன செய்யணும்? அல்லாஹ் சொன்னபடி ஆசை நிறைவேற்றணும். ஆசை பூர்த்தி ஆவதற்கு வழி என்ன? உதாரணமாக சாப்பாடு ஒரு ஆசை, உடை ஒரு ஆசை, உணவு ஒரு ஆசை, உடை ஒரு ஆசை, கணவன் மனைவி என்பது ஒரு ஆசை, குழந்தைகள் என்பது ஒரு ஆசை, வீடு என்பது ஒரு ஆசை, பொன்னாசை, பெண்ணாசை, மண்ணாசை, இது போன்று எத்தனையோ ஆசை. இந்த ஆசை இல்லாதவங்க யார் துனியால? எனக்கு இல்லையா? உங்களுக்கு இல்லையா? யாருக்கு இல்ல? எல்லோருக்கும் ஆசை இருக்கு. ஆசை தீர்வதற்கு வழி என்ன சகோதரர்களே? ஒரு பெரிய ஹிக்மத் அல்லாஹ் தஆலா சொல்லி தந்திருக்கிறான். உண்மையிலே ஒரு விஷயம் நம்ம மனசுல வச்சுக்கொள்ளணும். நாம் மறுமையை நம்பியவர்கள், ஆகிரத்தை நம்பியவர்கள், சொர்க்கத்தை நம்பியவர்கள், நரகத்தை நம்பியவர்கள். மரணத்திற்கு பிறகு கபரிலிருந்து ஒரு வாழ்க்கை ஆரம்பமாகிறது. யார் நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி, யாருக்காவது நம்பிக்கை வர்ற அளவுக்கு தெரியணுமானா ஒரு தடவை மௌத்தாய் பார்க்கணும். நம்பிக்கை வர்ற அளவுக்கு இதை பத்தி தெரியணுமானா மௌத்தாய்த்தான் பார்க்கணும். இந்த உலகத்துல எல்லா ஆராய்ச்சியும் செய்யலாம், ஆனா கபருக்குள்ள எதையும் ஆராய்ச்சி செய்ய முடியாது. கபருக்குள்ள இருக்கிற உலகம் வேறு. எப்படி கர்ப்பப்பைக்குள்ள இருக்கிற உலகம் வேறையோ, கர்ப்பப்பைக்குள்ள இருக்கிற உலகம் வேறையோ, மனிதனை அல்லாஹ் கர்ப்பப்பைக்குள்ள உருவாக்கலாம். கர்ப்பப்பைங்கிறது அல்லாஹ் எங்க வச்சிருக்கிறான்? கர்ப்பப்பை கர்ப்பப்பைன்னு சொல்லும் போது ஜவுளி கடையில கொடுக்கிற மஞ்சப்பை அளவா இருக்காது. கர்ப்பப்பை என்ன அளவு இருக்கும் கொஞ்சம் யோசிங்க சகோதரர்களே. ஒரு வயிற்றுக்குள்ள நமக்கு இருக்கிற மாதிரி தான் ஒரு பெண்ணுக்கு வயிறு. இதுக்குள்ள கொண்டு போய் ஒரு பையங்கிருந்து வைக்க முடியும்? ஜவுளி கடையில் வாங்குற பையா கொண்டு வைக்க முடியும்? சாதாரணமான ஒரு சிறிய இடம், ஒரு 5 பைசாவுக்கு வாங்குற பலூன் அளவு கூட இருக்காது. இதற்குள்ளே கொண்டு போய் அந்த 2 துளி இந்த சினை முட்டையும் அந்த கருவையும் கொண்டு போய் சேர்த்து 2000 மடங்கு பெரிதாக்கினால் ஒரு புள்ளியாக பார்க்கலாம். அந்த ரெண்டும் சேர்ந்த பிறகு 2000 மடங்கு அதை பெரிதாக்கினால் ஒரு சாகச் சிறிய புள்ளியாக பார்க்கலாம். அப்படி அதை கொண்டு போய் சேர்த்து இப்படி ஒரு மனிதனாக அல்லாஹ் உட்கார வைத்திருக்கிறானே, அது எங்க தயார் பண்றான் அல்லாஹ்? எந்த ஃபேக்டரியில தயார் பண்றான்? சாதாரண மூக்குப்பொடி டப்பா தயார் பண்ற ஃபேக்டரியில போய் பாத்தீங்கன்னா ஒரே சத்தமா இருக்கும். ஒரு மூக்குப்பொடி டப்பா ரவுண்டா போட்டு மேல ஒரு மூடி, இவ்வளவு பெரிய டப்பா. அந்த டப்பா தயார் பண்ற இடத்துல போய் பார்த்தா ஒரு பெரிய சுத்தி கட்ட சுத்தியில் வச்சு அடிச்சுக்கிட்டே இருப்பார். பக்கத்தில் இருக்கிற யாரும் எந்த வேலையும் செய்ய முடியாது. ஒரு மூக்குப்பொடி டப்பா தயார் பண்றதுக்கு நீ இவ்வளவு பெரிய சத்தம் போடுற, ஒன்ன தயார் பண்றதுக்கு அல்லாஹ் ஏதாவது சத்தம் போட்டானா? மூக்குப்பொடி டப்பாவுக்கு நீ ஊரே தூக்குற அளவு சத்தம் போடுகிறாயே, உன்னை தயார் பண்ணும் போது, உன்னுடைய கண்ணை தயார் பண்ணும் போது, உன்னுடைய உயிரை தயார் பண்ணும் போது தலையில இருக்கிற முடிக்கு சரியான தமிழ் மயிர் தான். முடின்னு சொன்னா கிரீடம் அர்த்தம். நம்ம தலையில இருக்கிற மயிரை கிரீடமாக கருதுற காரணத்தினால அதுக்கு முடின்னு பேர் வச்சிருக்கிறோம். இல்லையானால் முடி சூடா மன்னர்கள், முடி என்றால் கிரீடம் என்ற அர்த்தம். சரியான தமிழ் வார்த்தை மயிர். இந்த உயிரும் அல்லாஹ் கொடுத்ததுதான். சரியான தமிழ் வார்த்தையை சொன்னா மயிரும் அல்லாஹ் கொடுத்ததுதான். அல்லாஹ் தலை கர்ப்பப்பையில உண்டாக்கும் போது எந்த சத்தமும் கேட்கறது இல்லையே. ஒரு பெண்ணுக்கு கரு வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அது பிறக்கும் போதுதான் தெரியும் அது என்ன குழந்தை என்று. அது பிறக்கும் போதுதான் தெரியும் அதற்கு எத்தனை விரல் இருக்கிறது என்று. அது பிறக்கும் போதுதான் தெரியும் அதனுடைய தலையிலே முடி வளருமா வளராதா என்று. அது பிறந்த பிறகுதான் தெரியும் அதனுடைய கண் பார்க்குமா பார்க்காதா என்று. அது பிறந்த பிறகுதான் தெரியும் அதனுடைய காது கேட்குமா கேட்காதா என்று. யாரையாவது சொல்லுங்கள். வயிற்றில் இருக்கும் போது இந்த குழந்தைக்கு காது கேட்காதுன்னு சொன்னவங்க யாராவது உண்டுமா? வயிற்றில் இருக்கும் போதே இந்த குழந்தைக்கு கண்ணு சரியா தெரியாது யாராவது சொன்னது உண்டுமா? சகோதரர்களே, குழந்தை பிறந்த பிறகு கூட தெரியாது. குழந்தை பிறந்த உடனே நீங்க ஆஸ்பத்திரி கொண்டு போங்க, கண் ஆஸ்பத்திரிக்கு. குழந்தையை காமிச்சு கேளுங்க, இந்த குழந்தைக்கு கண்ணு தெரியுமா தெரியாதான்னு. குழந்தைக்கு கண் இருக்குது சகோதரர்களே. விளையாட்டு இல்லை, வேடிக்கை இல்லை. இந்த உலகத்தினுடைய அறிவு குறைவை நான் சொல்லுகிறேன். அறிவிலே முன்னேற்றம் என்பது அது ஒரு புறம், ஆனால் அல்லாஹ்வுடைய அறிவுக்கு முன்னாலே ஒன்றுமில்லை என்பது ஒரு புறம். நான் என்னுடைய அறிவுக்கு முன்னாலே சொல்லவில்லை, உங்களுடைய அறிவுக்கு முன்னாலே சொல்லவில்லை, அல்லாஹ்வுடைய அறிவுக்கு முன்னாலே ஒன்றுமே இல்லை.
அண்ட சராசரத்தை படைத்து பாதுகாக்கிற அல்லாஹ், என்னையும் உங்களையும் படைத்து பாதுகாக்கிற அல்லாஹ், என்னுடைய தாயினுடைய வயிற்றிலே உங்களுடைய தாயினுடைய வயிற்றிலே படைத்த அல்லாஹ், நம்முடைய மனைமார்களுடைய வயிற்றிலே குழந்தைகளை வளர்த்துகிற அல்லாஹ் எல்லாம் வளர்த்திட்டான். கண்ணு பாக்குது, காது கேட்குது. இந்த குழந்தை பிறந்த குழந்தைய 15 நாள் ஆகுது, 20 நாள் ஆகுது. இந்த குழந்தைய ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போங்க. இந்த நாட்டிலேயே இருக்கிற பெரிய கண் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போங்க. கொண்டு போயிட்டு கேளுங்க, இந்த குழந்தைக்கு கண்ணு தெரியுமா, குழந்தை பாக்குமா பாக்காதா சொல்லுங்க. நிச்சயமாக சொல்ல முடியாது சகோதரர்களே. எப்ப அந்த குழந்தை கொண்டு போய் ஸ்கூல்ல அட்மிட் பண்ணி, நர்சரியில கொண்டு போய் அட்மிட் பண்ணி, அந்த மிஸ் போர்டை காமிச்சு படின்னு சொல்லும்போது குழந்தை அப்படி இப்படி பாக்குது. அப்பதான் மிஸ் சொல்லி அனுப்புறாங்க, உங்க குழந்தை கொண்டு போய் டெஸ்ட் பண்ணுங்க. அப்புறம் ஆஸ்பத்திரியில கொண்டு போய் டெஸ்ட் பண்ணா பிறகுதான் தெரியுது இந்த குழந்தைக்கு கண்ணுக்கு இன்னும் இத்தனை பவர் தேவைப்படுது. அதுக்கு முன்னால் அல்லாஹ் தஆலா தாயினுடைய வயிற்றில் படைக்கும் பொழுது வஜஅல லக்குமுஸ் ஸமா வல் அப்சார வல் அஃபீதா, உங்களுக்கு அல்லாஹ் தஆலா தாயினுடைய வயிற்றிலிருந்து உங்களை வெளியேற்றதற்கு பிறகு உங்களுடைய கண்ணிலே பார்வையை கொடுக்கிறான், உங்களுடைய காதிலே கேட்கிற சக்தியை கொடுக்கிறான், உங்களுக்கு சிந்திக்கிற சக்தியை கொடுக்கிறான், உங்களுக்கு பிடிக்கிற சக்தியை கொடுக்கிறான், உங்களுக்கு நடக்கிற சக்தியை கொடுக்கிறான். சகோதரர்களே, இதையெல்லாம் பெற்றுக்கொண்டு தாய்மார்களே, அல்லாஹ்விடத்தில் இதையெல்லாம் இலவசமாக பெற்றுக்கொண்டு யாராவது என்னமாவது கொடுத்தோமா? சகோதரர்களே, சாதாரண ஒரு கடையில போய் ஒரு ஊசி வாங்கினா அது காசு கொடுக்கணும். ஆனா இந்த உயிர் வாங்குறதுக்கு என்ன காசு கொடுத்தோம்? இந்த கண்ணு வாங்குறதுக்கு என்ன காசு கொடுத்தோம்? கண்ணுல பார்வையை வாங்குறதுக்கு அல்லாஹ்ட்ட வாங்குறதுக்கு என்ன காசு கொடுத்தோம்? என்னங்க அது இயற்கையா வந்ததுன்னு யாராவது நினைக்கலாம். எத்தனை பேருக்கு இயற்கையா பார்வை இல்லாம இருக்குது? அப்படி எனக்கு உங்களுக்கும் பார்வை இல்லாம இருந்தா இந்த உலகம் சேர்ந்து என்ன செய்ய முடியும்? சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா தன்னுடைய சக்தியால் இந்த உலகத்திலே பிறக்க செய்திருக்கிறான். எனவே அவனுடைய இஷ்டத்துக்கு உட்பட்டு ஆட்பட்டு இந்த உலக வாழ்க்கையை நடத்துவோமே ஆனால் நம்முடைய உலக வாழ்க்கையும் பூர்த்தி பெறும்.